ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எவல்ட்ரு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டி அந்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்தது. ஸோ இதுக்கான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது எல்லாமே பிப்ரவரி மற்றும் மார்ச்சில் விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இதுக்கான இன்டிமேஷன் லெட்டர், அதாவது சிட்டி இன்டிமேஷன் லெட்டர் மற்றும் எப்போருந்து இதுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது போக கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாம் டைமிங் எப்படி இருக்கும், அது போக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா ஃப்ரீ ட்ராவல் பாஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸர்னாலும் ஓகே தான். இதில் ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் லிங்காக இருக்கும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. இது அஃபீஷியல் பேஜ், அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடியே அதாவது பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இதுக்கான எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மாதத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக எப்போருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நவம்பர் 17 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இருந்தாங்க. சில கேசஸ், அதாவது கோர்ட் கேசஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென், அதாவது இது 2024 8வது நோட்டிஃபிகேஷன் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் லெவல் 1 of 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா குரூப் டி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க 27/11/2025 16/1/2026 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்குது. ஏகபோகமாக பார்த்திங்கன்னா 2 மாதம் இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் லெட்டர் எப்போ இருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 19/11/2025, அதாவது இன்னையிலிருந்து ஸோ இதுக்கான சிட்டி இன்டிமேஷன் லெட்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த 60 நாளும் நடக்க போகுது இந்த எக்ஸாம்ஸு. ஸோ உங்களுக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த கால் லெட்டர், அதாவது இந்த சிட்டி இன்டிமேஷன் லெட்டர் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அதாவது உங்கள் எக்ஸாம் டிசம்பர் 20 அப்படின்னா நீங்கள் 10 தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செக் பண்ணணும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு கேப்சா கொடுத்து நீங்கள் செக்இன் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வேறு எந்த ஒரு இன்டிமேஷனும் ரயில்வேலேருந்து வராது. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதே ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சென் நம்பர் 8/2024 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் அண்டு ஸ்லிப் கால் லெட்டர் ஃபார் சிபிடி அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அது ஓகே கொடுத்தும் கேண்டிடேட் லாகின், அதாவது கேண்டிடேட் லாகின் அப்படிங்கிறது ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. எப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியிலேருந்து மார்ச் 1 உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். சென் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மல் மெசேஜில் உங்கள் மொபைலில் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ அதுக்கான மெசேஜ் வந்திருக்கும். நீங்கள் அதில் ஜே அந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு 10 to 12 லெட்டர் இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துங்க. ஸோ சென் சிஇஎன் அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஆர்ஆர்பி அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களோட நார்மல் மெசேஜில் சர்ச் பாக்ஸில். ஸோ சர்ச் பாக்ஸில் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போது என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ டேட் ஆஃப் பர்த்துன்னு கொடுத்தாச்சு. அடுத்து கீழே இருக்கக்கூடிய கேப்சா குறியீடு இதை நீங்கள் அப்படியே பார்த்து இங்கே இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கங்க. அப்படியே நான் லாகின் அப்படின்னு இருக்கும், லாகின் கொடுக்குறேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துருச்சுனாலும் இதில் பாஸ்வேர்டு போடக்கூடிய அவசியம் உங்களுக்கு இல்லை. பட் இருந்தாலும் ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு போடணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு மூலமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நமக்கு டேட் ஆஃப் பர்த்தே இருக்குது. ஸோ யூசர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நம்ம டேட் ஆஃப் பர்த் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லாகின் அப்படின்னு இருக்குது, நான் லாகின் கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், லாகின் கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே கேண்டிடேட்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வருது. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, ஃபாதர் நேமு, ஜெண்டரு, கம்யூனிட்டி, அதுபோக சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப், அது பக்கம் ஹெல்ப் டெஸ்க் இதெல்லாம் இருக்கும். நான் இப்போது சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்னு இருக்கும். இங்கே கிளிக் ஹியர்னு இருக்கும், நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். சிபிடி எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் இன்டிமேஷன் அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா மேலேயே ஃபார் SC/ST கேண்டிடேட்ஸ் திஸ் இன்டிமேஷன் இஸ் ஆல்சோ என் அத்தாரிட்டி டு புக் த டிக்கெட் அண்ட் ட்ராவல். இது எதற்காக அப்படின்னா ஸோ முன்னாடியே நீங்கள் அந்த சிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா SC/ST கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள்
ஃப்ரீயாகவே அந்த இந்த பாஸ் மூலமாகவும் உங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஸோ ஃப்ரீயாக வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். SC ST கேண்டிடேட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அது பக்கத்துலேயே கீழேயே நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களோட பேர் இருக்கும், ஃபாதர் நேம் இருக்கும், ஆதார் கார்டு அவைலபிளானா SR நோனா எஸ்ன்னு இருக்கும், ஜெண்டர் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி இருக்கும், அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ இந்த சைடில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன், ஸோ ஹைட் பண்ணுங்கிறதுக்காக. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு QR கோடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 10 நாட்களுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு சிட்டி வந்து தெரிஞ்சிடும். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி எக்ஸாம் எழுத போகிறாரு. ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எக்ஸாம் சிட்டி தெரிஞ்சிருச்சு. அதாவது சென்ட்ரல் சிட்டி பார்த்தீங்கன்னா சென்னை, ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, ஷிஃப்ட் எந்த ஷிஃப்ட்டில் போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டே போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தொடங்குது. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் 2025. அப்படியே நான் ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு த நோட் த ஃபாலோயிங் டைமிங். அதாவது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்டில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 7:30க்கு ஒரு ஷிஃப்ட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 11:15க்கு ஒரு ஷிஃப்ட்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7:30க்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்கிறாங்க. கேட் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 8:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் 9 மணிக்கு. அதே ரெண்டாவது ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11:15க்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. கேட் க்ளோஸ் பண்ணுறது 12:15க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 12:45க்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கடுத்தா 3 மணிக்கு ஒரு ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 3 மணி, கேட் க்ளோசிங் 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 4:30க்கு. கேண்டிடேட்ஸ் டு நோட் த ஃபாலோயிங் டைமிங் த டியூரேஷன் ஆஃப் CPT வில் பி 90 மினிட்ஸ். அதாவது 90 நிமிஷம், 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் கொடுத்தீங்களோ அங்கே அந்த லாங்குவேஜில் இருக்கும். கீழே பாருங்கள், ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி ஃபார் த SC ST கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே பார்கோடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்க, ஐ ஹேவ் செக்டு த ஒரிஜினல் SC ST சர்டிஃபிகேட் அண்ட் ஃபவுண்ட் த டீட்டெயில்ஸ் ஆர் கிவன் எபோ அப்படின்னு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அத்தாரிட்டி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான அத்தாரிட்டி லெட்டர், வேலிட் ஆஃப் ட்ராவல் பாஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் SC ST இருந்தால் இந்த இதுதான் பாஸ். இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் புக் பண்ணி போய்க்கலாம். சரிங்களா? ட்ராவல் பாஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்துக்கலாம். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் அண்டு ஹிந்தியில் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி குரூப் டி இதோட இந்த வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக எப்படி குரூப் டியோட எக்ஸாம் இன்டிமேஷன் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், கீழே வந்து டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டேன், லாகினும் கொடுக்குறேன் அப்படின்னா சிலருக்கு வந்து சேம் இதே பேஜ் வரும். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போவே இன்டிமேஷன் லெட்டர் பார்க்க முடியாது. ஸோ அவங்க பீரியட் டெய்லியுமே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எப்போ எக்ஸாமு, ஸோ அந்த 10 நாட்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இந்த சிட்டி இன்டிமேஷன் லெட்டர் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த யூசர் ஐடி, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ப்ளஸ் யூசர் பாஸ்வேர்டும் போட்டு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாஸ்வேர்டு, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட மொபைலுக்கு நார்மல் மெசேஜில் வந்திருக்கும் பிப்ரவரி மற்றும் மார்ச்சில். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருக்கிற மக்களை